அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாருன்னா அடுத்து நான் ஏதோ ஒரு அதிகப்படியான பூஜையோ இல்லைன்னா அதிகப்படியான ஏதாவது நாமஸ்மரணாவோ இல்லைன்னா மந்திரங்களோ ஏதாவது ஒன்று அதிகப்படியாக பண்ணணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன். ஆக்சுவலாக நேற்றுக்கு என்ன ஆச்சு, 2 நாளாக ஒரு பிரச்சனை, மனப்போராட்டம், தேவையில்லாத சஞ்சலங்கள் மனசுல எல்லாம் இருந்துட்டு. மனுஷானா பொதுவாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதாவது அந்த கிரகங்களோட வேலைப்பாடு அதுபடியாக நடந்துதான் ஆகணும், அது மாற்றவே முடியாதுங்கிறது உண்மை. எனக்கு நேற்றுக்கு அப்படி இருந்தேனே, இன்னைக்கு அப்படி இல்லையே, அப்படியெல்லாம் கேட்டு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நன்னா இருந்தால் சிலப்போ நாளைக்கு முடியாமல் போகும், இன்னைக்கு முடியாமல் இருந்தால் நாளைக்கு நன்னா இருக்கும், இப்படி மாறி மாறி தான் வரப்போகிறது. ஸோ 2 நாளமாக பயங்கரமாக மனசஞ்சலம் பிரச்சனை. நேற்றுக்கு பண்ணும்போது பூராடத்துக்கு பதிலாக பூரட்டாதி பண்ணி திருப்பியும் பூராடம் பண்ணி இப்படியெல்லாம் நடந்தது. நான் சுவாமிகிட்ட கேட்டேன், இந்த பூரட்டாதிக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுத்தல ஒரு நாளைக்கு? இதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது. அப்போ நான் ரமாஜிட்ட பேசும்போது இன்னைக்கு ஒரே கோலாகலமாக இருந்தது, மனசஞ்சலமாக இருந்தனால இப்படியெல்லாம் ஏடா கூடமாக நடந்தது சாயி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சாய் சொன்னா, புரட்டாதி நட்சத்திரம் குருவோடது, அதனால தான் அப்படி சொல்லியிருப்பலா இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் நேத்திக்கு ஒரு தடவை, அப்புறம் புரட்டாதி நட்சத்திரம் வரும்போது ஒரு தடவை, இப்படியெல்லாம் நடக்கும் போல் இருக்கு. சுவாமியோட அனுகிரகம் தானே, அவளுக்கும் சேர்த்து பண்ணுன்னு சொல்றாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படியே போயிட்டேன். பட் இருந்தாலும் நேத்திக்கு திடீர்னு நம்மளுக்கு தெரியுமே, லக்ஷ்மி நாராயணான்னு சொல்லிட்டு பிரபா நாராயணன் 2 பேர் வந்திருந்தாலே, அவள் திடீர்னு எனக்கு கால் பண்ணுறா. அவள் எப்போவுமே இந்த லோக சஞ்சாரி சுவாமியை மாதிரி தான் சுற்றிகிட்டே இருப்பாள். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறது, அங்கே போயிட்டு வருது அப்படிலாம். ஸ்ரீலங்கா போயிருந்தா அங்கேருந்து எனக்கு ஆஞ்சநேயர் பாதம் இருக்கக்கூடிய கோயில் இதெல்லாம் காமிச்சா. எனக்கு நான் தரிசனம் பண்ணிட்டேன். அன்னன்னைக்கு அவள் என்னைக்கு வியாழக்கிழமை போகிறான்னா வியாழக்கிழமை காட்டுவான். நான் உடனே தரிசனம் பண்ணி காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஃபோன்லேயே தான் நம்ம மனசால நினைச்சாலே கோயில் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு சுவாமி குடியிருக்க வந்தவர் தானே, அப்படி தானே நடக்கிறது. ஸோ என்ன எதனால இப்படி இருக்கு, நம்மளுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு தோணும். ப்ராப்ளம் இல்லாத மனுஷாலே கிடையாது, அப்போ எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எப்படி நான் இதை எதுக்காக பாபா இதை சொல்கிறார்? கார்த்தாலேருந்து எனக்கு அதே மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கு. ஒரு மூட் ஸ்விங்கிங் சொல்லுவாள்ல, அந்த மாதிரி அது சுற்றி சுற்றி ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றியே வந்துட்டு இருந்தது. சரி, அப்படி எனக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, நம்ம போட்டு கேட்டுருவோம் சுவாமிகிட்ட. மேபி என்ன சொல்ல வர்றார், எதுக்காக சுவாமி இந்த சத்யநாராயண பூஜை இதெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வர்றார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எடுத்து கேட்டு, நான் அதை பண்ணணுமா சுவாமி அப்படின்னு நான் கேட்குறேன். எஸ்ன்னு வருது. ஓ, 2 நாளாக ஒரு பிரச்சனையை கொடுத்து மண்டையை போட்டு குழப்பி தூங்க முடியாமல் பூஜை கூட சரியா, அதாவது என்ன நட்சத்திரம்னு நம்ம அப்படியே மாறுற அளவுக்கு அப்படியெல்லாம் ஆனதே கிடையாது எனக்கு. ஸோ அதை 2வது தடவை பண்ண வச்சு, எதனால பண்ணினார் எதுக்கு பண்ணினாருங்கிறத அவருக்கு தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ப்ராஸ்பெக்டில் பார்க்கும்போது 2 தடவை பண்ண மாதிரி இருந்தது நேற்றுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ண வச்சது இதுக்கு தானா? இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கோ. டிவி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிதுன்னு சொன்னேன். அந்த டைமில் தான் நம்மளுக்கு சங்காபிஷேகம் ஞாபகம் இருக்கா? திடீர்னு ஃப்ளாஷ் ஆகிடுது டிவி. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஐயோ என்ன ஆகுமோன்னு பயந்துன்றதுக்காக பெரிய செலவாக வச்சார் ஒன்று. அப்போவே எனக்கு தெரியும் ஏதோ நான் புதுசாக ஒன்று பண்ணணும், அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ போட்டு கேட்கும்போது தான் என்ன வந்தது, நம்மளுக்கு சங்காபிஷேகம் வந்தது. அடுத்ததா ஒரு பெரிய பிரச்சனை, பல்லு பிரச்சனைன்னு சொன்னேன். எத்தனை நாள் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. நான் ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், ஆனால் எப்படி சாப்பிட்றது, எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி போன்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் நான் போய் அது விழுந்ததை நான் ஒட்ட வைக்கிறதுக்கு போனேன். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய பிரச்சனை வந்த போது தான் இந்த உதி அபிஷேகம் வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பார். கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றே ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கும், இல்லை நம்மளை சுற்றி ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்குது நம்மளுக்கு ஏதாவது இந்த பிரச்சனையை கொடுத்து, அதாவது அவுட் சைடு ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும், நம்மளை தேடி வரும். எதுக்காக இது வருதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வரும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்ததுக்கு ஒரு பிளான் பண்ணிவிடுவார். இங்கே பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தா அடுத்தது ஒன்று நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு அர்த்தம். பண்ணிட்டு இருக்கிறதையும் சேர்த்து தான் பண்ணணும், அதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணக்கூடாது. புரியறதா? அதிகப்படியானது பண்ணணும்னு. அப்போ தான் இந்த சத்யநாராயண பூஜை வந்தது. சரியா போச்சு. இப்போது நான் முதலே சொல்லியிருக்கேன், யாகம் பண்ணுறது எனக்கு எதுவும் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது. ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்காரு சுவாமி. அதே மாதிரி தான் இப்போ அதையும் செய்ய போகிறார். இந்த மாதிரியெல்லாம் இவரை தவிர வேற யாராவது மிராக்கள் பண்ண வைப்பாளான்னு பண்ண வைக்க மாட்டான். எதையும் எப்படியாவது உணர்த்தி இதை செய்யுங்கிறதுக்கு முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளத்தை கொடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனையும் கொடுத்து இதை தான் பண்ணணும்னு உணர்த்தி ஒருத்தரை இப்படிதான் இல்லை, அவளை ஷேப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் சுவாமி பண்ணுவார். அதனால்
வர சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு தான் உதி அபிஷேகத்தோட 100வது நாள். அன்னதானம் பண்ணணுமான்னு கேட்டால் நோன்னு சொல்லி வந்தது. இது என்ன அன்னதானத்துக்கு நோ சொல்றாருன்னு பார்த்தா சத்யநாராயண பூஜையை கொடுத்துருக்காரு. ஏன்னா 100 முடிஞ்சோன்னா 108 கம்பல்சரி நம்ம அன்னதானம் கொடுப்பார் அவர். 100க்கு நோ சொல்லிட்டாரு. எனக்கே அதிசயமா இருந்தது. 100க்கு நம்ம சொல்லியிருப்போமே, எல்லாருக்கிட்டையும் வேற பெருசா சொன்னேன். 100வது நாள் நம்ம எல்லாரும் மீட் பண்ணி இன்னும் செலிப்ரேட் சூப்பரா பண்ணலாம் அப்படின்னலாம் நம்ம பிளான் பண்றது. ஆனா சுவாமியோட பிளான் வேற. 100வது நாள் அன்னைக்கு உதி அபிஷேகம், 100வது நாள் அன்னைக்கு சத்யநாராயண பூஜை வைக்க சொல்லியிருக்காரு. இனி என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. இதுல எப்படி கலந்துக்கிறவா, என்ன எப்படி கலந்துப்பா, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் என்ன ஏது, உங்களுக்கெல்லாம் பூஜை வைக்கணுமான்னு கேட்கணும், அதுக்கு ஆமாண்ணா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கணும். இனி எல்லாம் அதுக்கான வேலைகள்ல ஈடுபடணும். இப்போ புரியுறதா? இதுலேருந்து அப்படியே டைவர்ட் பண்றாரு பாருங்க அந்த பக்கம். அப்புறம் 108வது நாள் பண்ணணும். அப்புறம் 24ஆம் தேதி உங்களுக்கே தெரியும் யாகம் இருக்கு, உங்களுக்கே தெரியும் ஹயக்ரீவ ஹோமம் இருக்கு, லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம். அதுல எல்லாருக்கும் ரிசல்ட் வரணும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் எக்ஸாமுக்கு ப்ரே பண்ணுங்க, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுத்து மார்க் நன்னா வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கன்னு நிறைய பேர் வச்சுட்டு. ஸோ நம்ம எழுதாததை கூட சுவாமி நினைச்சா மார்க்கா கொடுத்துருவாரு. அதனால தான் ஹயக்ரீவரை வச்சிருக்காரோ என்னவோ எனக்கு தெரியல. ஸோ அதுவும் ஒரு பக்கம். அப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவா, நல்ல அறிவாற்றல் இருக்கணும், ஞாபக சக்தி இருக்கணுங்கிறவா, நரம்பு பிரச்சனை இருக்கிறவா, இவ எல்லாரும். அதே மாதிரி லக்ஷ்மி ஹயக்ரீவர்னா பணமும் சம்பத்தும் வந்து சேரும், நம்ம பொருள் இழப்பெல்லாம் இருக்கும், அதை திருப்பி கிடைக்கிறதுக்கும் கூட அவர் உதவி பண்ணுவார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான டைமில் கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் சுவாமிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம்னா, எனக்கு பங்கெடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிங்கோ. அதே மாதிரி நீங்கள் சங்கல்ப பணம் கட்டணும்னா அந்த நம்பர்லேயே ஜிபே இருக்குது, தாராளமாக நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துருங்கோ. என்ன ப்ரேயருங்கிறதையும் நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கு நாங்கள் சங்கல்பம் பண்ணி உங்களுக்கான பிரசாதம் அனுப்பி வைப்போம். ஃபாரினில் இருக்கிறவாளுக்கு அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுன்னா நம்ம இதுவரை ஃபாரினுக்கு அனுப்பிட்டு தான் இருந்தோம், உடனே அனுப்பி வச்சிடுவோம். இல்லைன்னா இங்கே லோக்கல் அட்ரஸ் இருக்கிறவா அந்த அட்ரஸை கொடுத்துட்டா அங்கே அனுப்பி வச்சிடலாம். ஓகேவா? ஆனால் உங்களுடைய பேருக்கு இங்கே அது நடந்து நீங்கள் சிலப்போ இந்தியா வரலைன்னா நீங்கள் நேரடியாகவே இங்கே வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா எடுத்து வச்சிடுவோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அது பெட்டராக்குறார். நல்ல விஷயங்களை உட்புகுத்தி நம்மளுக்கான பிரச்சனைகளை குறைச்சி நல்ல விஷயங்களை கொடுத்து நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கிறார். இப்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலன்னா நான் இது முடிஞ்சோன்னா அவ்வாடா அப்படின்னு ஜாலியாக இருந்துப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. என்னுடைய கர்மா என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். இதை நீ பண்ணணும், இதை பண்ணு அப்படின்னு எனக்கு எப்படி சொல்ல வைப்பார்? எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பார். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை கொடுப்பார். அதுக்கு ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பா, அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதை தவிர வேறு எதையும் நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்போ அதை போட்டு கேட்கும்போது அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அதை பண்ணினா உன்னுடைய பிரச்சனை தீரும். இப்படி தான் சுவாமி காமிப்பார். ஒரே நாளில் அப்போவே பிரச்சனை தீரணும்னா கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் தீராது. கிட்டத்தட்ட 48 மணி நேரமாக மண்டை குழம்பி போய் லூஸ் தன்மை உட்காந்துருந்துருக்கேன் இவர் முன்னாடியே. பாபுக்குட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தெரியல, தாங்குன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். இதை தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட அதான் கேட்குறேன். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதுங்க, நேரடியாக ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையை நேரடியாக ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எடுக்க முடியும். நம்ம ஒளிஞ்சு ஓடினோமான அந்த பிரச்சனை நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். அது எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவாளை கஷ்டப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது. அவளுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறது? எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, நான் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நான் என்னோட சாதிச்சுட்றேன்னு வைங்கோ, அந்த கர்மம் யாரை வந்து சேரும்? திருப்பியும் என்னதான் வந்து சேரும். அப்போ அதை விட பெரிய பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவோம்? மாட்டிப்போம். ஸோ அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் சங்கடப்படுத்தாமல் நம்மளுடைய விஷயங்களை கரெக்டாக பார்த்து பதவிசா சுவாமிகிட்ட கேட்டு பண்ணினோம்னா நம்மளுடைய பிரச்சனையும் தீர்ந்துடும், மற்றவாளுடைய கர்மாவும் நம்மளுக்கு வந்து சேராது. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிராக்கள் சுவாமி பண்ணுவார்னு சத்தியமாக நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. நேற்றுக்கு ஈவினிங்லேருந்து ஆரம்பித்தது தான் இது. இன்னைக்கு கார்த்தால ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னாலும் கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே சுவாமிகிட்ட இப்போ பூஜையை முடிச்சுட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வர நிறைய மிராக்கிள்ஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. கொடுத்தவெல்லாம் எங்கே என்னோட மிராக்கிள் அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ அது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கான பதிவுகள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோடு சேர்ந்து சுவாமியோட நாமஸ்மரணா பண்ணுறது, அவரை பற்றி பேசுறது, மற்றவாளுக்கு சொல்கிறது எதையும் நிறுத்தாதுங்க. ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்கும்.
அடுத்த இலைக்கு பாயசம் கேட்டால் நமக்கும் பாயசம் கிடைக்கும். அவ்வளோதான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நானும் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, நானும் சந்தோஷமாக இருக்கேன். தட்ஸ் ஆல். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.